ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதுசாக வந்திருக்க இந்த ஜிஎஸ்டி 2.0. இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் ரேட் சேஞ்சஸ்னால எந்தெந்த செக்டார்ஸ்லாம் பெனிஃபிட் ஆக போகுது, எந்தெந்த செக்டார்ஸ்க்கெலாம் ப்ராப்ளம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த வீக்கோட நிஃப்டி லெவல்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இந்த வீக்கோட ஓவரால் மார்க்கெட்டோட மூமெண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற வீக்லி ரவுண்டப்பையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.comல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வெல்கமிங் சேஞ்சு தான். ஏன்னா நல்ல மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. இதில் பெனிஃபிட் ஆகிற செக்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸு, கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஒயிட் கூட்ஸ் அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி இருக்கக்கூடியது. எஃப்எம்சிஜி, எவ்ரிடே ஐட்டம்ஸு, அதாவது பேஸ்ட்டு, ஷாம்பு, சோப்ஸு இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸு. ஹெல்த் கேர், மெடிசின்ஸு அண்ட் இன்சூரன்ஸில் மேஜர் சேஞ்ச் வந்திருக்கு. சிமெண்ட்டு, ரியல் எஸ்டேட்டு, ரெனியூவபிள் எனர்ஜி செக்டார் அண்ட் கெமிக்கல் செக்டாரு, டெக்ஸ்டைல்ஸ், ஃபுட்வேர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல வெல்கமிங் சேஞ்ச் வந்திருக்கு. ஃபுட்டு, இன்சூரன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்புறம் ஸ்டார்ட் அப், காமர்ஸு, பேங்க்ஸ் அண்ட் லெண்டர்ஸு, இதெல்லாம் மேஜராக ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸு, கன்சியூமர் டியூரபிள்ஸு, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸு, ஃபுட் அண்ட் மெடிசின் அண்ட் ஹெல்த் கேர் இது ரிலேட்டட் இருக்கிறதுல மேஜரானது. இது எல்லாமே டைரெக்டாக ஒரு கன்சியூமரை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா பாருங்கள், டெக்ஸ்டைல்ஸு, ஃபுட்வேர்ஸு, சிமெண்ட்டு, ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நியூ ஹோம் கட்டுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஹெல்த் கேர், மெடிசன், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் சேவிங் ரிலேட்டட் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும். அதே மாதிரி எஃப்எம்சிஜியோட இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபுட்டோட காஸ்ட் வந்து குறையும். அடுத்து கன்சியூமர் டியூரபிள்ஸோட இது குறைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆட்டோமொபைல் செக்டாரும் அடுத்த மிடில் கிளாஸு அண்டு அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு பெனிஃபிஷியலாக இது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லக்ஸரி கூட்ஸ் அண்ட் சின் ஐட்டம்ஸ்னால் அதாவது டொபேக்கோ இந்த ரிலேட்டடாக இருக்கிறது, ஆல்கஹால் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அதிகமாக ஜிஎஸ்டி பண்ணியிருக்காங்க. அது ஓகே தான், வெல்கமிங் மூவ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூவி டிக்கெட்ஸ் வந்து ஆல்ரெடி லக்ஸரி ஐட்டமில் இருந்தது, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் மூவி டிக்கெட்ஸ்னால் ரொம்ப அதிகமான ப்ரைஸிங் இருக்கிறதுக்கு இல்லை, நார்மல் மூவி டிக்கெட்ஸு ஆன்லைனில் புக் பண்ணுறோம் இல்லைங்க, ஒரு டயர் 2, டயர் 3 சிட்டிஸில் இருக்கக்கூடிய மூவி டிக்கெட்ஸில் வந்து ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. அப்புறம் அவுட் சோர்சிங் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஸ்லாப் ரேட் வந்து ஒரு 3% சம்திங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு வர்சஸ் நியூ ரேட்டிங்கை போட்டிருக்கு. ஸ்மால் கார்ஸ், பெட்ரோல், டீசல் 1500 சிசிக்கு கீழே இருக்கிறது. அதே மாதிரி பெட்ரோல் 1200 சிசி, டீசல்லாம் 1500 சிசி கீழே இருக்கிற கார்ஸ் வந்து 18% ஸ்லாப் ரேட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்யூவி அந்த மாதிரி பிரிச்சுருந்தாங்க, இப்போ வந்து அந்த சிசியை வச்சு பிரிச்சுருக்காங்க. அடுத்து டூ வீலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 சிசி கீழே இருக்கிறது எல்லாமே நார்மலான இது வந்து பார்த்திங்கன்னா 18%. இதில் ரெண்டுமே 10% காஸ்ட் வந்து உங்களுக்கு கட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லேக் இருக்குனாக்கா 10,000 உங்களுக்கு டேக்ஸ்லேயே கட் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி இதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்லாப் ரேட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லேக்ஸ் கார் அப்படின்னாக்கா 28% நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறதா இருந்தால் 2,80,000 வர இடத்துல இது 18 அப்படின்னாக்கா 1,80,000 கிட்டத்தட்ட 1 லேக் வந்து உங்களுக்கு சேவ் ஆகுது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு சேவிங்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஃபார்ம் அண்ட் டிராக்டர் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் வந்து 12%ல் இருந்தது, ஆல்ரெடி கம்மியாக இருந்தது, அதை இன்னும் கம்மி பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்காக. சிமெண்ட்டில் 10% கம்மி பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், ஏர் கண்டிஷனர், டிவிஸு, டிஷ்வாஷர் இது எல்லாத்துலேயுமே 10% கம்மியாக இருக்குது. ஃபுட் ஐட்டத்தை எல்லாத்தையுமே இந்த மேஜர் இருக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையுமே 5% ஸ்லாபுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோப்பு, ஷாம்பு, டூத் பேஸ்ட்டு பாருங்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸு,
ஸ்நாக்ஸு, ஃபுட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5%ல கொண்டு வந்துட்டாங்க. மெடிக்கல் எசென்ஷியல்ஸும் 5% அல்லது சிலதெல்லாம் 0 லைஃப் சேவிங்கா இருந்தா. மெடிக்கல் டிவைஸஸும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அத இது பண்ணிட்டாங்க. லோயர் பிரீமியத்துக்கு வந்து எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் ரூம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு நல்லா காம்படிட்டிவா ஆவறதுக்காக 12, 18% இருந்தத 5% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. சோலார் செல்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி ஃபோக்கஸ்னால இத 5% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஃபெர்டிலைசர்ஸ் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சிந்தெடிக் யார்ன்ஸ் இதுவுமே 5%, ஃபுட்வேர்ல 5% குறைச்சிருக்காங்க. லெஸ் தேன் 2500 பிரைஸ் இருக்கிறதுக்கு. ப்ராசஸ்டு ஃபுட்டும் பாருங்க 5%. ஸோ ஃபுட் ரிலேட்டட் எல்லாமே இதாயிடுது. ரூ. 100 கீழ இருக்க டிக்கெட்ஸ் வந்து 5% குறைச்சிருக்காங்க. ஸ்மால் தியேட்டர்ஸ்க்கு. அதிகமான பிரைஸ் இருக்க டிக்கெட்ஸ்க்கு வந்து அதே 12% இருக்கு. அப்புறம் லக்ஸரி அப்பேரல்ஸ்க்கு 12%லேருந்து 18% பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2500க்கு மேல போகும்போது ஒரு ஒரே ஒரு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் 2500க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா 18% ஜிஎஸ்டில வந்துரும் உங்களுக்கு. அடுத்து இதுதான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்ன 28% ப்ளஸ் செஸ் இருந்தது. இது வந்து 40%ஆ மாத்திருக்காங்க. இது வந்து ஒரு வெல்கமிங் மூவ் தான். இது வந்து அதோட யூசேஜ வந்து குறைக்க வைக்கும். ஸோ ஹெல்த் பெனிஃபிட் வந்து காமன் மேன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் கிடையாது. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு கோர் செக்டார்ஸா இருக்கு. இது வந்து டைரக்ட்டா வந்து கன்சியூமர்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஏரியால எதுவும் இல்ல. ஏன்னா, தெர்மல் பவரோட இத வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அத குறைச்சிட்டு நீங்க வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இத பண்ணியிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ஏன்னா தெர்மல் பவர்ல உங்களுக்கு ரெசிட்யூ நெறையா வரும். மைனிங்ல நெறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால அத கம்மி பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுனால அதோட ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் சோர்சிங்ல பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 12%லேருந்து 18% பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் தான். ஒரு 6% இன்க்ரீஸ்ங்கிறது ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸு. இது ஒரு பெரிய அளவுல அஃபெக்ட் ஆக போறதில்ல. ஸோ இந்த இது சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவராலா எல்லா செக்டாருமே வந்து புல்லிஷா உங்களுக்கு டர்ன் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது ரொம்ப லிமிட்டட் செக்டார்ஸ் தான் புல்லிஷ்ல இருந்தது. மார்க்கெட் வந்து செல்லுல இருந்தது. இந்த வீக் அப்படியே எல்லாமே டர்ன் ஆகி மேக்ஸிமம் எல்லாமே புல்லிஷ்ல வந்துருச்சு. அதுவும் நல்ல ஒரு 2%க்கு மேல சேஞ்ச் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 செக்டார் கிட்ட அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட புல்லிஷா டர்ன் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டியும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஜோன்ல ஒரு பாட்டம் இருக்கு. இந்த கேண்டில் லோ வந்து கட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்க பின் பார் போட்டு செல் ஆயிருச்சு. இந்த கேண்டில் லோ கட் பண்ணா நம்ம வீக்னஸு. நெக்ஸ்ட் இந்த லோ கட் பண்ணா நம்ம ப்ரொஜெக்ஷன் போட்டிருந்தோம். 23,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 22,800லேருந்து 23 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம போட்டிருந்தோம். பட் ஆனா, இன்கேஸ் நம்ம இத பேசிட்டு இருக்கும்போது, நம்ம அந்த டாரிஃப் வந்து இதாயிடுச்சு. யுஎஸ்ல வந்து கோர்ட்ல வந்து டாரிஃப வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து இந்த வீக்ல ஜிஎஸ்டியும் வந்தது. ஸோ, இப்போ பாசிட்டிவா அந்த டாரிஃப் வந்து பண்ணக்கூடாதுன்னு அகைன்ஸ்ட்டா வந்தது. ட்ரம்போட ஆக்ஷனுக்கு அகைன்ஸ்ட்டா வந்ததுனாலயும் மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு. பிளஸ் ஜிஎஸ்டியும் வந்து புல்லிஷ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவரு ட்ரம்ப் வந்து அவரோட ஈகோ விட்டு குடுக்காம நாம டாரிஃப் போடுவோம்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. அது எங்க போகுதுன்னு பார்க்கலாம். பட் ஆனா, மார்க்கெட் வந்து அதுக்கு பெருசா ஃபியர்ஃபுல்லா ரியாக்ட் ஆகாம, மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஓப்பன் லோ பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி கேண்டிலே வந்து ஓப்பன் லோ போட்ட கேண்டில் அங்கருந்து அப்படியே புல்லிஷ் திரும்பிடுச்சு ஃபுல்லா மார்க்கெட்டு. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா, இது அப்படியே உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஹைய பிரேக் பண்ணிச்சுன்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போட்டு ராலி ஸ்டார்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்மிங் வீக்ஸ்ல தான் பார்க்கணும். எனிஹவ் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. இந்த ஜோன பிரேக் பண்ணா திரும்பவும் நெகட்டிவ் நம்ம பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் எல்லா செக்டாருமே வந்து புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதில டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த வீடியோவோட டைம் லாங்கா போகாம இருக்கிறதுக்காக நான் அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன். இதில டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து நீங்க கம்மிங் வீக்ஸ்க்கு நீங்க வாட்ச் லிஸ்ட்டா வச்சுக்கலாம். இது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50. நெக்ஸ்ட் 50லயும் பார்த்தீங்கன்னாக்கா, மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே புல்லிஷா சேஞ்ச் ஆயிடுச்சு. மிட் கேப்லயும் உங்களுக்கு எல்லாமே கிரீனா தான் இருக்கு. ரெட்ல எதுவுமே இல்ல. ஸோ இந்த வீக் ஃபுல்லுமே புல்லிஷா இருக்கிறனால நமக்கு அந்த மாரியான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இதில வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ்க்கு போன ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் எஃப்எம்சிஜிக்கு வந்து 5% கொண்டு போயிருக்காங்க. ஸோ நெஸ்ட்லேல மேஜர் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால நெஸ்ட்லே பாருங்க நல்ல ஒரு ட்ரெண்டிங் குவாட்ரண்ட்க்கு வந்துருச்சு. ஸோ நெஸ்ட்லே வந்து நீங்க ஒரு ஃபோக்கஸா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரைசிங்ல வந்து ஆர்இசி லிமிடெட். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிய வந்து அவங்க பூஸ்ட் பண்றதுனால ஆர்இசி வந்து ரைசிங்க்கு வந்திருக்கு. ஸோ இத வந்து ஒரு ஸ்டாக்கா நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டார்க்கோ, பயோகான் வந்து ஃபார்மா, ப்ளூ ஸ்டார்க்கோ வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸு, இமாமி எஃப்எம்சிஜி, அப்போலோ டயர் ஆட்டோமொபைல் ஆன்சிலரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன அந்த ஜிஎஸ்டி ரிலேட்டட் செக்டார்ஸ்ல இதெல்லாம் முக்கியமான ஸ்டாக்ஸ் வந்து ட்ரெண்டிங்க்கு வந்திருக்கு.
ஸோ செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்க்கு வந்திருக்கு. மைக்ரோ கேப் அண்ட் ஸ்மால் கேப் 2மே ட்ரெண்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நல்ல ஒரு மூவ் தான். இந்த வீக்க பொறுத்தவரைக்கும், மார்க்கெட் வந்து இந்த 2 நியூஸு ட்ரம்போட இதுக்கு அகைன்ஸ்டா அங்க வந்து கோர்ட் ரூலிங் வந்தது 1. 2வது ஜிஎஸ்டியோட இந்த குறைச்சது எல்லாமே நல்ல ஒரு கன்சியூமர டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பெனிஃபிட் வந்து இந்தியாவே ஒரு கன்சம்ப்ஷன் தீம்ல தான் வந்து க்ரோ ஆகும். அப்ப ஓவராலா அந்த கன்சம்ப்ஷன் தீம் வந்து நல்ல ஒரு ப்ரமோட் ஆகும்போது, அடுத்தடுத்த குவார்ட்டர்ல அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஸ்டாக்ஸோடது. ஸோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ராலி ஆகும்போது, மார்க்கெட் ராலி ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்க்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபெஸ்டிவல் சீசனும் இப்போ ஆரம்பிக்குது. ஸோ, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லயும் ஏதாவது ஒரு பூஸ்ட் கிடைச்சது அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, இந்த கம்மிங் வீக்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட கோர்சஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் ரிலேட்டட் கோர்ஸு, அதே மாரி பொசிஷனல் ஸ்விங் ட்ரேட் அண்ட் பொசிஷனல் இன்வெஸ்டிங் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அண்டு நிஃப்டி ஆப்ஷன் பையிங் இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்க்கான கோர்ஸ் 3ம் நம்ம ரன் பண்ணிட்டுருக்கோம். அது 3மே உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்ட் இண்டிகேட்டரோட நம்ம குடுத்துட்ருக்கோம். கோர்ஸ் கன்டென்ட் வீடியோவாவும், அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, எக்ஸிட் எடுக்கிறதுக்கான உங்களுக்கான டூலா கஸ்டமைஸ்ட் இண்டிகேட்டர் குடுத்துட்ருக்கோம். அத பத்தின டீட்டெயில் வேணும். அத நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும்னா, நம்ம 3 டேஸ் வந்து ஃபுல் ஃபங்ஷனல் ட்ரையலும் குடுக்குறோம். நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதோட அக்யூரசி எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு, உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருந்தா நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, அத பத்தின டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பர்ல 9944759616 இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.